லோத்துனுடைய வாழ்க்கையில குடும்பத்தோட சேர்ந்து மனைவி உப்பு தூணாகிறாங்க, 2 பிள்ளைகளும் விபச்சார பாவம் செய்கிறாங்க, அவங்களுக்கு பெற்றெடுக்கிற சந்ததி சாபமான சந்ததியாக மாறுது. இந்த லோத்துனுடைய குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே வேற ஒன்றும் இல்லை, ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சது தான் காரணம், வேற எதுவுமே இல்லை. என்னைக்கு ஆபிரகாமை விட்டு அந்த லோத்து வந்து தனியாக போக ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு இழப்பை அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு பெரிய இழப்பு அவருக்குள்ளே போகுது. அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் இருக்கிற இடம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய பேருடைய கனவுன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஹலோ, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற ஆசீர்வாதமான இடம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொசிஷன், ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல நிற்க பண்ணுகிறாரே, ஆனால் அது நிறைய பேருடைய கனவு, நிறைய பேருக்கு எட்ட முடியாத ஒரு இடம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதை கிருபையாய் ஈவாய் தயவாய் கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் தயவா தந்திருக்கிறார். நம்ம போடுற செருப்புக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு செருப்பு போடலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க தெரியுமா? நம்ம கட்டுற வாட்ச் வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு வாட்ச் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம பயன்படுத்துகிற மொபைல் வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு மொபைல் நான் எப்போ வாங்குவேன், இந்த மாதிரி ஒரு பைக் நான் எப்போ வாங்குவேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் எப்போ நான் நிற்பேன், இந்த மாதிரி ஒரு பொறுப்பு எனக்கு எப்போ கொடுக்கப்படும்னு எத்தனை பேர் ஏங்குறாங்க தெரியுமா? உங்களை விட அவங்களுக்குள்ள திறமை நிறைய இருக்குது, உங்களை விட அவங்களுக்குள்ள வசதிகளும் நிறைய இருக்குது. ஆனாலும் அவங்களால அந்த வெட்டத்தை அடைய முடியல.